நல்ல காலம் பிறந்திருச்சு, நம்பிக்கையும் இணைஞ்சிருச்சு. நலிந்த மக்க வாழ்க்கையில நன்மதரும் நன்னாலே. வழிபாட்டுக்கு தொடக்கமாக பறை இசைக்கு இளைஞர்கள் ஒயிலாட்டம் ஆடுவார்கள். அந்த வேளையிலே அனைத்து ஆயர்களும் தயவு செய்து மேடைக்கு வந்து ஒளியேற்றத்தில் பங்கெடுக்கும்படி அன்பாய் அழைக்கிறோம்.
தை மாச சீனி பொங்க ஐயா நீ தீபம் பொங்க நெய்யா அதில் இருந்தா உய்யுவடி இருக்கு என்கிற பாடலை நாம் பாடுவோம்.
அங்கே அவனையே நான் இருக்கிறேன் என்கிறார் இயேசுபிரான். அவர் திருமுன்னர் அமைதியா இருந்து அவர் உணர்த்தும் பிழைகளை அறிக்கை செய்வோம். பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட தரவுமில்லை. பாவம் நினைத்து நான் அழுகின்றேன், அதை செய்யாமல் இருந்திட தரவுமில்லை. மெய்யாகவும் துணை வேண்டுகிறேன். மெய்யாகவும் துணை வேண்டுகிறேன். எங்கள் கையாளின் பிள்ளை நானல்லவா. பாவம் என்னை தொடர்ந்தாலும் இயேசுநாதா உம்மை மறவேனே. கை தரலாமே. நல்ல
அடிக்கிற மாதிரி கை தட்டுங்க எல்லாரும். ஏன்னா நம்ம எல்லாருமே மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். திறந்தருளும் அப்பொழுது எங்கள் வாயும் உடைய புகழை அறிவிக்கும். ஆண்டோரை துதியுங்கள், ஆண்டவரின் பெயர் துதிக்கப்படுவதாக. உலகும் அதன் நிறைவும் யாருடமை, உலகும் அதன் கொடியும் யாருடமை.
மகிழ்ச்சி நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய வார்த்தை இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 10 முடிய. உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 10 முடிய கடவுளுடைய வார்த்தை நாம் கேட்போம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலையிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்பொழுது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். பாடம் அழுது ஆமேன். மூன்றாவதாக இதனால் இன்னும் வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தி திருமறை பகுப்பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 9 முடிய வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 9 முடிய வாசிக்க கேட்போம். அதே நாளில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படவில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமுறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மாட்சி உண்டாவதாக. ஆமென். சென்னை பேராயத்தின் செயலாளர் அவர்களே, உடன் ஆயர்களே, இச்சேகரத்தின் பொறுப்பாளர்களே, தலித் மற்றும் ஆதிவாசி கரிசனை வாரியத்தின் இணை இயக்குனர் அவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பதை குறித்து மகிழ்கின்றேன். உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். அருளுரைக்கு முன் வாழ்த்துரை என்பது அது சற்று சங்கடத்தை உருவாக்கும். என்றாலும் இது என் மீது விழுந்த கடமை என்பதனாலே நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்ல நான் விரும்புகின்றேன். இந்த கரிசனை வாரியத்தின் நிகழ்வுகள் எல்லாமே ஒரு புதுமையாக நடத்தப்பட வேண்டும் என்கின்ற பேராயரின் ஆலோசனையோடு ஒவ்வொரு ஆண்டும் வெவ்வேறான கோணங்களில், குறிப்பாக தமிழர் திருநாள் என்கின்ற போது இது வெறும் தமிழர்கள் என்கின்ற நிலையில் இல்லாமல் கிறிஸ்தவர்களும் தமிழர் தான் என்கின்ற உணர்வோடு நாம் இந்த விழாவை கொண்டாட வேண்டும். நாங்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை ஆணித்தரமாக நாம் உணர்ந்து, நம் சூழல் எல்லாமே கிராம சூழல் என்பதனாலே நாம் அதை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு வாய்ப்பை நமது பேராயருடைய ஆலோசனையின்படி இதை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆகையினால இந்த நிகழ்வு நமக்கு புதிதல்ல, ஆனால் மீண்டுமாக புதுப்பித்திருக்கிற ஒரு நிகழ்வு. பொங்கல் காலங்களிலே இங்க ஒரு பக்கம்லாம் வரும்போது எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வருகிறது. நாங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே ஓடி விளையாடி சிறப்பாக
திருப்பணி ஆற்றுவதற்கு உந்துதலை பெற்ற ஒரு களம் என்றால் அது மிகையாகாது. எங்க அப்பா இங்க ஆசிரியராக இருக்கும்போது நாங்கள் இந்த பகுதி இதுதான் எங்களுக்கு குறுக்கோழி, இந்த மரம் தான் எங்களுக்கு அடையாளமே. அப்போது இந்த பக்கத்துல பில்டிங்கே கிடையாது. இந்த சைட்ல நம்ம ஜேம்ஸ் மாமா வீடு மட்டும்தான் இருக்கும், வேற எந்த வீடும் கிடையாது. இந்த குறுக்கோழியில போயின நினைவுகள் எல்லாம் இன்றைக்கு எனக்கு பசுமை நிறைந்ததாக இன்றைக்கு இருக்கிறது. ஆக இப்படி ஒரு கூடுகையிலே நாம் கூடுவதே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. அதனால இந்த பண்டிகை கொண்டாட்டம் வெறும் கொண்டாட்டமாக இல்லாமல் இந்த கொண்டாட்டத்திலே யார் முதன்மையானவர்கள் என்பதை நினைத்து அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்ய நாம் கடன் பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம சாப்பிட்றோம்னா அந்த சாப்பாடு விவசாயிகளுடைய பெரிய உழைப்பு. அந்த உழைப்பை அவர்கள் மறைத்து நமக்கு வாழ்வு தருகிறார்கள். ஒரு விதை செத்தால் தான் பலன் என்று சொல்லுகிறோம். அந்த பலனுக்கு மண்ணும் கை கொடுக்க வேண்டும், மக்களும் கை கொடுக்க வேண்டும், இயற்கையும் கை கொடுக்க வேண்டும், இறைவனும் ஆசி செய்ய வேண்டும். அந்த ஆசியை இந்த நாளிலே நமக்கு நிறைவாய் நினைத்து பார்ப்பதற்கு கடவுள் வாய்ப்பு தந்திருக்கிறார். இந்த நாளிலே மீண்டுமாக உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நிகழ்விலே சிறப்பாக பேராயருடைய ஆலோசனைப்படி கலந்திருக்கிற நம்முடைய பேராய செயலாளர் அவர்களை நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். தொடர்ந்து நாம் இறையுறவிலே நினைத்திருந்து நாம் தொடர்ந்து கடவுளுக்கு மகிமையாக செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம். நாம் உளமார்ந்து மனமார்ந்து நம்முடைய பேராயர் பேரருள் பணி அறிவர் ஜார்ஜ் ஸ்டீபன் ஐயா அவர்களுக்கு கரங்களை தட்டி நாம் நம்முடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிப்போம். அன்னாருடைய ஒரு மிகப்பெரிய உத்வேகமும் கிரியா ஊக்கியம்தான் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை கடவுள் நமக்கு அருளிருக்கிறார். கடவுளுக்கு மாற்றி உண்டாகட்டும். அன்பார்களே, இந்த வேளையிலே இந்த நாளுக்குரிய சிறப்பு செய்தியை, மண் சார்ந்த செய்தியை, கடவுள் மனிதனுக்கு வழங்கிய மண்ணோடு உள்ள உறவு சார்ந்த செய்தியை நம்முடைய பகிர வருகிறார் நம்முடைய பேராயத்தின் செயலர் அருள் பணி அறிவர் மேனுவல் டைட்டஸ் ஐயா அவர்கள். கரங்களை தட்டி நாம் அவரை வாழ்த்து வரவேற்போம். ஆதியிலே ஏதேனிலே ஒரு அழகான தோட்டத்தை, படைப்பை உருவாக்கி தந்த தந்தையாகிய கடவுளின் திருப்பெயரிலும் உலக மக்களின் மீட்பிற்காக சிலுவை ஏற்று உயிரோடு எழுந்து ஒரு தோட்டக்காரரைப் போல காட்சி தந்த இறைமைந்தர் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலும் புதிய வானம் புதிய பூமி படைப்பதற்கு நம்மையெல்லாம் ஆற்றல் படுத்தி உந்தி வழிநடத்தி கொண்டிருக்கிற தூய ஆவியானவரின் திருப்பெயரிலும் மற்றும் நமது தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் தலைவராக ஆன்மீக தந்தையாக இருந்து புதுமைகளை, புரட்சிகளை, சமத்துவத்தை, இறை திருவுளத்தை வாழ்ந்து காட்டி நம்மையெல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கிற நமது சென்னை பேராயத்தின் பேராய தந்தை பேரருள் திரு அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீபன் ஐயா அவர்கள் சார்பிலும், பேராயர் அம்மா திருமதி யமுனா ஜார்ஜ் ஸ்டீபன் அவர்கள் சார்பிலும் இன்றைக்கு இத்தனை விமரிசையாக தமிழர் திருநாளை ஒருங்கிணைத்து செயல்படுகிற நமது சிஎஸ்ஐ சென்னை பேராயத்தின் தலித் மற்றும் ஆதிவாசிகள் கரிசனை துறையின் இயக்குனர்
அருள் திரு பால் நவராஜ் அவர்கள் சார்பிலும் அவருக்கு இணையாக இருந்து துணையாக இருந்து ஆண்டவருடைய அருள் வரங்களை பெற்று இந்த கூட்டத்தை சிறப்பாக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற தலித் மற்றும் ஆதிவாசிகள் கரிசனை துறையின் இணை இயக்குனர் அருள் திரு சாம்சன் ராஜா அவர்கள் சார்பிலும் இன்றைய தமிழர் திருநாள் நிகழ்வை, ஆன்மீக நிகழ்வை, வழிபாட்டை ஒருங்கிணைத்து நமக்கெல்லாம் சிறந்த முறையிலே அமைத்து கொடுத்திருக்கிற தலப்போதகர் தண்டுரை குருசேகரத்தின் ஆயர் அருள்பணி கௌசல்யா சாம்சன் அவர்கள் சார்பிலும் இங்கே வந்திருக்கிற அன்புக்குரிய ஆயர்கள், குருசேகரத்தினுடைய செயலர் திருவாளர் மார்ட்டின், பொருளாளர் திருவாளர் ஜோன்ஸ் அவர்கள் சார்பிலும் சபை ஊழியர்கள், மூப்பர்கள் அனைவரது சார்பிலும் பொறுப்பாளர்கள் சார்பிலும் இங்கே கூடி வந்திருக்கிற இறை மக்கள் ஆகிய உங்கள் யாவரையும் மற்றும் இந்த காணொளி மூலமாக இந்நிகழ்வை கண்டு மகிழ்கிற அனைத்து இறை மக்களையும் நான் வாழ்த்துகின்றேன். தமிழர் திருநாள் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதுபோல தமிழ், நமது தாய்மொழியாகிய தமிழுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. பக்திக்கு தமிழ் மொழி என்று அழைப்பார்கள். எனவே நம்முடைய தாய்மொழி தமிழ் பக்திக்கு ஏற்றது, பக்திக்கு பெயர் போனது. தமிழர்களாக, இறை பக்தர்களாக நாம் இருப்பது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை நாம் போற்ற வேண்டும், சிறப்பு செய்ய வேண்டும். அதற்கு நம்முடைய முழுமையான ஆதரவை எல்லா நிலையிலும் கொடுக்க வேண்டும். நமது அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய தாய்மொழியாகிய அரமேயத்தை பேசினதை திருமறையிலே நாம் புதிய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே வாசிக்கலாம். எப்பத்தா என்றார் அரமேயத்திலே ஆண்டவர் இயேசு தம்முடைய தாய்மொழியிலே. அதற்கு பொருள் திறந்திடு. கேட்க முடியவில்லை, காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிற நிலை, நாவுகள் கட்டப்பட்டிருக்கிற நிலையிலே ஆண்டவர் மீட்பர் இயேசு விடுதலை கொடுத்தார். கேட்கும்படியாக, பேசும்படியாக ஆசீர்வதித்தார். தலித்தா கூமி என்ற அரமேயத்தை தம்முடைய தாய்மொழியிலே ஆண்டவர் இயேசு பேசினார். உயிரற்ற நிலையிலே இருக்கிற அந்த சிறு பெண் பிள்ளையை, தலித்தா கூமி, சிறு பிள்ளையை உயிர் பெறு, எழுந்து கொள் என்று வாழ்வற்ற நிலையை வளமுள்ள வாழ்வாக, உயிரோட்டமாக ஆண்டவர் இயேசு அமைத்து கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இப்படி விளைநிலம், விளைச்சல், விவசாயி என்ற நிலையிலே தமிழர் திருநாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒரு ஆய்வு இப்படியாக வெளிப்படுத்துகிறது. மக்களை சட்ட திட்டங்கள் 20% தான் ஆளுகை செய்கின்றன. ஆனால் மக்களை 80% ஆளுகை செய்வது கலாச்சாரம். தமிழருக்குரிய கலாச்சாரம் சிறப்பானவைகள். இங்கே பொங்கும் பானை வாயிலிலே பொங்கி எழுவதை கண்ட காட்சி, பறையாட்டம், ஒயிலாட்டம், கும்மி ஆட்டம் என்றெல்லாம் நம்முடைய தமிழர் பண்பாட்டின் கலைகளை
அருமை இளைஞர்கள், அருமையான சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாம் நிறைவேற்றி சிறப்பு செய்திருக்கிறார்கள். நமது அன்புக்குரிய பேராய தந்தை பேரருள் திரு அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீபன் ஐயா அவர்கள் இப்படி தமிழர் திருநாளை சிறப்பாக ஆசரிக்க வேண்டும், அதிலே திருச்சபை இறைமக்கள் நாட்டம் கொள்ள வேண்டும், நமது தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், இங்கே இருக்கிற தமிழ் இசைக்கருவிகள், அருமையான வழிபாடு உள்ளம் நெகிழ்ச்சியாக இருக்கிறது. போற்றுதலும் பாவ அறிக்கை செய்வதும் பாவத்தின் விடுதலையை பெற்றுக்கொள்கிற உறுதிப்பாட்டை பெறுவதும், இந்த வழிபாடு நம்மை உணர்ச்சி பொங்க நம்மை தூண்டினதை நாம் உணர்கிறோம். இப்படியெல்லாம் திருச்சபையானது சிறந்த முறையிலே உயிரோட்டமுள்ள அர்த்தமுள்ள நிலையிலே ஆண்டவருக்கென்று சாட்சி பகர வேண்டும் என்ற அன்பு பேராயரது வழிகாட்டுதலிலே நாம் இப்படியாக சிறப்பாக கூடியிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய தகப்பனார் அவர் ஒரு போதகர், நம்முடைய சென்னை பேராயத்தில் இப்பொழுது ஆண்டவரிடத்தில் இருக்கிறார். அவர் தன்னுடைய சிறுபிள்ளை பருவத்திலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. 1943ஆம் ஆண்டு ஒரு பெரிய பஞ்சம். அதை பற்றியெல்லாம் அவர் சில உரிய சூழ்நிலைகளிலே விளக்கி சொல்லுவார். அந்த பஞ்சத்தை பற்றி, அதனுடைய பின்னணியை பற்றி பார்க்கும் பொழுது, நமது நாட்டிலே உருவான அந்த பஞ்சம் இயற்கையாக உருவானதல்ல, அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு பஞ்சம். அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்த மேலை நாட்டு ஆட்சியாளர்கள் சுரண்டுதலின் மூலமாக அனைத்து விளைச்சலையும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தும், உழவு தொழிலை துச்சப்படுத்தியும், உழவர்களை, விவசாயிகளை நலிவுறச் செய்தும் செயல்பட்டதனாலே உண்டான பஞ்சம் என்பது ஒரு சரித்திரம் என்று அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தமிழர் திருநாளிலே குறிப்பாக நாம் எல்லாம் வயிறார சுவையாக உண்டு மகிழ்கிற, பலன் கொள்ளுகிற நிலையிலே இருக்க உதவியாக இருக்கிற, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து செயல்படுகிற உழவர்கள், விவசாயிகளை அதிகமாக நாம் நினைக்கின்றோம். இந்த உழவர்களை, விவசாயிகளை நான் சாலமோன் ஞானிக்கு ஒப்பிட்டு பார்க்கிறேன். இந்த விவசாயிகள், உழவர்கள் விவேகம் உள்ளவர்கள். நீதிமொழிகள் 30ஆம் அத்தியாயம் 7 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அந்த சாலமோன் ஞானி கடவுளத்தில் ஒன்றை கேட்கிறார். கடவுளே, எனக்கு திரட்சியான செல்வம் வேண்டாம். திரட்சியான செல்வம் எனக்கு இருக்கும் பொழுது நான் திமிரு பிடித்தவனாக, சுயநலம் உள்ளவனாக, கடவுளை மறந்தவனாக இருந்துவிடக்கூடும். மாறாக என்னை பஞ்சம், பசியிலே, வறுமையிலேயும் விட்டுவிடாதேயும். அப்பொழுது நான் பஞ்சத்தின், வறுமையின் நிமித்தமாக முறைகேடாக நடந்து உம்முடைய திருப்பெயருக்கு களங்கத்தை உண்டாக்க நேரிடும். எனக்கு அந்தந்துக்குரிய ஆகாரத்தை கொடுக்க அருள் தாரும். போதும் என்ற மனதுடனே நான் உம்முடைய பக்தனாக வாழ எனக்கு அருள் தாரும் என்று கேட்டார். விவசாயிகள், உழவர்கள், அவருடைய வாழ்க்கையை நாம் உற்று பார்க்கும் பொழுது எல்லாருடைய வாழ்வையும் வளப்படுத்துகிற அவருடைய வாழ்க்கை அப்படி ஏதோ செல்வ கொழிப்பாக இருப்பதில்லை.
ஒருவேளை வறுமையிலே அவர்கள் இருக்கக்கூடும். அந்த போதும் என்ற மனம் அவர்களுக்கு இருக்கிறது. நமது நாட்டின் தலைநகர் டெல்லியிலே அநேக கணக்கான விவசாயிகள் அங்கே கூடி இனி ஒரு பஞ்சம், செயற்கை பஞ்சம் வந்துவிடக்கூடாது என்று தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் மக்களுக்கும் அரசுக்கும் உலகத்திற்கும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தூய பவுலடிகளார் கலாத்தியர் 6ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்திலே ஒரு கருத்தை போதிக்கிறார். மனிதனே, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்வாய். அன்பானவர்களே, சுயம், லாபம், பேராசை இவைகளை உள்ளடக்கி இன்றைக்கு உலகத்திலே ஒரு சாரார் நடந்து கொள்கிற நடவடிக்கைகள் ஒரு பெரிய அழிவை நமது மனு குலத்திற்கே கொண்டு வந்து கொண்டிருக்கிறதை நாம் இனம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான போதனையை ஒரு உவமை மூலமாக, அதுவும் விதைக்கிற ஒரு விவசாயி, ஒரு உழவரின் செயல்பாட்டை வைத்து அவர் போதித்த போதனையை நாம் 2ஆம் திருமறை பாடமாக, நற்செய்தி பாடமாக வாசி கேட்டோம். தூய மத்தேயு நற்செய்தி நூல் 13ஆம் அத்தியாயம் 1 முதல் 9 வசனங்கள். விதைக்கிறவர் விதைக்கிறார். வழி அருகே சில விதைகள், பாறையிலே சில விதைகள், முட்புதரிலே சில விதைகள், நல்ல நிலத்திலே சில விதைகள். அந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதைகள் 100ம் 60ம் 30மாக பயன் கொடுக்கின்றன. இந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதையை பற்றி ஆண்டவர் இயேசு இந்த ஓமையிலே விளக்கி சொல்லும் பொழுது, நான் போதிக்கிற போதனையை, நான் சொல்லுகிற என் வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும், கேட்க வேண்டும். கேட்பது மட்டுமல்ல, உள்ளத்திலே அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அதை தியானித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கனி தர முடியும் என்ற அருமையான போதனையை ஆண்டவர் இயேசு விளக்கி சொன்னார். அன்பானவர்களே, தமிழர் திருநாள் வழிபாடு இன்றைக்கு கடவுள் இந்த அமைப்பிலே அநேக போதனைகளை போதித்துக் கொண்டிருக்கிறார். அநேக செய்திகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நல் மாற்றம், ஒரு மன திருப்பம் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். நான் முதலாம் பாடமாக, திருமறை பாடமாக வாசித்ததை நான் சொல்லி இந்த தியானத்தை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். வெறுமையானது வளமாகின்ற ஒரு சூழல். இழந்தவைகள் மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தால் ஏற்படுகிற மகிழ்ச்சி, இவைகளை பின்னணியாக கொண்டிருக்கிற திருமறை பகுதிதான் இணைச்சட்டம், உபாகமம் 8ஆம் அத்தியாயம் 7 முதல் 10 வசனங்களிலே அடங்கி இருக்கின்றன. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இஸ்ரேல் இனம் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராகிய கடவுளாகிய தந்தையாகிய கடவுளாலே விடுவிக்கப்பட்டு அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக ஒரு வெறுமையை அனுபவிக்கிறவர்களாக வனாந்திரத்திலே பயணப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற ஆண்டவர் வாக்கருடைய கானான் தேசம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்றால் வளமான தேசம். எல்லாம் கிடைக்கிறது, எல்லாம் இருக்கிறது. பசியாறுகிறேன், என் தாகம் தீர்க்கப்படுகிறது, சந்தோஷம், மக்களிப்பு, ஆர்ப்பரிப்பு என்றெல்லாம் அனுபவிக்கிற ஒரு நிலை. அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே
அவர்களை குடியேற்றுகிறார். கர்த்தர் உங்களை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது நீங்கள் தாட்சி இல்லாமல் அப்ப புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாதமான தேசம். கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளோடுமான தேசம். அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் தேனமுள்ள தேசம். நீங்கள் உண்டு புசிப்பீர்கள், திருப்தி அடைவீர்கள். அப்படி உண்டு திருப்தி அடைந்திருக்கையிலே உங்களை இப்படியாக ஆசி வழங்கிய கடவுளை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஒருவருக்கு எல்லாம் கிடைக்கும் பொழுது அவர் கடவுளை தேடுவது சற்று கடினம், அசாதாரணம். அதைதான் கடவுள் மோசையை கொண்டு தமது மக்களுக்கு நினைவூட்டுகிறார். நீ ஒருவேளை வியாதிப்பட்ட கடவுளை தேடுவாய், நீ குறைவடைந்தால் கடவுளை தேடுவாய். ஆனால் நீ நிறைவாய் இருக்கிறாய், நீ சுகமாய் இருக்கிறாய், உனக்கு எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடவுளை தேடுவதும் கடவுளுடைய திருவுளத்தை சித்தத்தை நிறைவேற்றுவதும் கடினம். ஆனால் அதுதான் கடவுள் செய்யும்படியாக போதிக்கிறார். 10ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் பெற்று மகிழ்ந்து இருக்கும் பொழுது கடவுளை நீ நினைக்க வேண்டும், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். அன்பானவர்களே, கடவுளிலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஒருவர் ஒரு கடமையை செய்ய அவர் கடன்பட்டிருக்கிறார். அது என்னவென்றால், எல்லாவற்றையும் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்கின்ற அவர் இது போன்ற நன்மைகள் இல்லாதவரை நினைக்க வேண்டும், அவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அவரையும் அந்த நிலைக்கு ஈடேற்றம் செய்ய உழைக்க வேண்டும். அன்பானவர்களே, உழவர் திருநாள், தமிழர் திருநாள், அறுவடை அருமையான உணவுப் பொருட்கள், கனி வகைகள், காய் வகைகள், தானியங்கள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டு ஒரு அறுவடையின் அக்களிப்பு, அறுவடையின் மகிழ்ச்சி இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, பகிர வேண்டும். இந்த அறுவடையின் காலம் மிக முக்கியமான காலம். அறுவடையின் காலம் கடுமையான உழைப்பை கொண்டு அறுவடை செய்ய வேண்டிய காலம். அறுவடை காலம் மிக குறுகிய காலம், குறிப்பிட்ட காலம். அதற்குள்ளாக அறுவடை செய்ய வேண்டும். இல்லைவென்றால் இந்த மழை வெள்ளத்தினாலே அறுவடை எவ்வளவு நாசமடைந்திருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். எனவே அறுவடை காலத்தை போன்ற ஒரு சூழலிலே இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். எனவே நாம் ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும், கடுமையாக உழைக்க வேண்டும். குறுகிய காலமாக இருப்பதனாலே ஞானமாய் நாம் இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த எளிய சிந்தனைகளை தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பாராக. இந்த ஒரு பொறுப்பை, வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது பேராய தந்தை பேரருத்து அறிவர் ஜே ஜார்ஜ் ஸ்டீபன் ஐயா அவர்களுக்கும், தலித் மற்றும் ஆதிவாசி கரிசனைத்துறை இயக்குநர்கள் அருள் திரு பால் நவராஜ் ஐயர் அவர்களுக்கும், இணை இயக்குனர் அருள் திரு சாம்சன் ராசா அவர்களுக்கும், அருள் திரு கௌசல்யா சாம்சன் அம்மா அவர்களுக்கும், பொறுப்பாளர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன், ஆமேன். கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் நம்முடைய நம்பிக்கையை உறுதி செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுகிறோம், எம் நம்பிக்கையின்மை அகல தூண்டிடுமே என்கிற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுகின்றோம், எம் நம்பிக்கையின்மை அகல தூண்டிடுமே. நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுகின்றோம், எம் நம்பிக்கையின்மை அகல தூண்டிடுமே. இறைவராய் படைத்துயர் அனைத்தையுமே நிறைவான ஆற்றலுடன் ஆளுபவர், உரையாக அன்புடைய பெற்றவரவர், மறை காட்டும் ஆட்சியிலே மன்னவர், உரையாக
யாம் வளர வேண்டுகிறோம். நம்பிக்கையின் மையகர தோன்றிடுமே. பெற்றவரின் திருவாக்காம் இறைமைந்த உற்றுலகில் தூயாவியார் கன்னி மகனாய் நின்றை மிகு சிறுவையில் உயிர் நீத்து நின்றை உயிர் தேகி பரம் வீட்டில் வருவார். நின்றை மிகு சிறுவையில் உயிர் நீத்து நின்றை உயிர் தேகி பரம் வீட்டில் வருவார். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுகிறோம். நம்பிக்கையின் மையகர தோன்றிடுமே. ஒரு உண்மை பலர் காட்டும் ஆவியாரோ பொதுவான ஒரு துய திருச்சபையும் பொதுவாகும் புனிதரும் கூட்டுறவும் கரிமணி உயிர்த்தெழும் ஒன்றையனும் பொதுவாகும் புனிதரின் கூட்டுறவும் கரிமணி உயிர்த்தெழும் ஒன்றையனும். நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுகிறோம். நம்பிக்கையின் மையகர தோன்றிடுமே. நம்பிக்கையில் யாம் வளர வேண்டுகிறோம். நம்பிக்கையின் மையகர தோன்றிடுமே. நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுது, நன்மைகள் நாளும் நினைந்திடுது. நன்மைகள் நாளும் நினைந்திடுது என்னருள் நாதன் அருள்கொடைகள் எத்தனையாயிரம் என்றிடுது. நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. காடுகள் நீர்நிலைகள் சூழ்ந்திடும் தென்றல் நீர் மரங்கள் தீங்கனிகள் சூழ்ந்திடும் தென்றல் நீர் மரங்கள் தீங்கனிகள் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. வாழ்வினை தாங்கிடும் விலங்கினங்கள் வானிசை பாடிடும் புள்ளினங்கள் வாழ்வுகள் தந்திடும் வயல் நிலங்கள் வாழ்வையே உயிரினங்கள் வாழ்வுகள் பாடிடும் வயல் நிலங்கள் வாழ்வையே உயிரினங்கள். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. உருவுடன் விளங்கின ஓருடலோ உலகில் நீவருக்கோர் இதயம் பெருமைகள் கொடுமைகள் அழிந்தொழிய திருமறை பேசி வானுலகம் பெருமைகள் கொடுமைகள் அழிந்தொழிய திருமறை பேசி வானுலகம். நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே.
அனைத்து நன்மைகளுக்கும் அருளாசிகளுக்கும் ஊற்றும் உறவிடமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆமாண்டவரே, இந்த சிறப்பான நன்னாளிலே ஆண்டவரே நீ தருகின்ற அருள் வளங்களை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி சொல்லவும், ஆண்டவரே நீ தந்த அருள் வளங்களின் அடையாளங்களாக ஆண்டவரே உமக்கு நாங்கள் திருப்பணி கொடைகளை தர நீ தந்தமைக்காக இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். எல்லாவற்றுக்கும் மேலாக உமது மைந்தர் ஆண்டவர் ஈசன் வழியாக நீர் எங்களை மீட்டுக்கொண்டு அவர் வழியாகவே எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். இதையெல்லாம் எண்ணி பார்த்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். கொடுக்கப்பட்ட இந்த ஆண்டவரை திருப்பணி கொடைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். இதன் வழியாக உங்களுடைய தூய திருப்பெயர் மாற்றி பெறும். கொடுத்த பிள்ளைகள் உமது அருளாசிகளை நிறைவாய் பெற்றுக்கொள்ள இதையும் எங்களையும் நீர் ஆசீர்வதிக்க ஆண்டவர் இயேசு வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டலை பாடல் தாளில் உள்ள வசதியான உடம்படுச்சோர் மனசில் வாழும் கடவுளை அசத்தலான உங்க பேரு துயதன்னு போற்றுகிறோம் என்கிற பாடல் வழியாக நாம் பாடி மகிழ்வோம். வசதியான குணம் படைச்சோர் மனசில் வாழும் கடவுளே, அசத்தலான உங்க பேரு துயர்னு போற்றுகிறோம். வசதியான குணம் படைச்சோர் மனசில் வாழும் கடவுளே, அசத்தலான உங்க பேரு துயர்னு போற்றுகிறோம். வசதியான குணம் படைச்சோர் தூய மனசு கொள்வோரில் உங்க ஆசை வெல்வது போல் தீய மனசு போக்கிய
ஆண்டவரத்தில் ஒப்படைத்து சிறப்பு இறைவேண்டல் செய்ய தண்டுரை ஆயுர்வேதத்தின் ஆயர் அருள்பண்ணி கௌசல்யா சாம்சன் அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். வேண்டிக் கொள்வோம். அன்பும் இரக்கும் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய அளவற்ற இரக்கங்களினாலே நீர் எங்களை தாங்கி வழிநடத்தி வருகின்றீர். இந்த நாளிலே உழைவரின் திருநாளை, உழைக்கும் மக்களின் திருநாளை நாங்கள் அனைவரும் அனுசரிக்கும்படியாக உம்முடைய இல்லத்திலே நாங்கள் மகிழ்ந்து ஆடி பாடி கொண்டாடும்படியாக நீர் கொடுத்த வாய்ப்புகளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இயற்கை வளங்களை பாதுகாக்கின்ற பிள்ளைகளாக, வளர்த்தெடுக்கின்ற பிள்ளைகளாக எங்களை வணைந்தருள வேண்டுமா நாங்கள் வேண்டல் செய்கின்றோம். ஆண்டவரே, நீர் படைத்து தந்த படைப்புகளை நாங்கள் எண்ணி வியக்கின்றோம். ஒவ்வொரு படைப்புக்கும் நீர் என்ன பெயரிட்டீரோ அதனையே நாங்கள் அனுசரித்து அதனை உண்டு வாழுகின்ற பிள்ளைகளாக, அதை பராமரித்தும் வளமூட்டியும் அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு எடுத்து செல்லுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் திகழ்ந்திட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் வேண்டல் செய்கின்றோம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு இறை அடியார்களையும் நீர் கண்ணோக்கி பாரும் ராஜா. அவரவர் உழைப்பின் பலனிலிருந்து கொண்டு வந்து படைத்திருக்கின்ற அருமையான இந்த சிறப்பான தட்டுகளை நீர் ஆசீர்வதியும். நீர் இயற்கையில் கொடுத்திருக்கின்ற வளங்களை நாங்கள் கண்டு மகிழ்ந்து இன்னும் அநேக இயற்கை தாவரங்களை நாங்கள் அனுபவித்து வளர்த்தெடுக்கின்ற மக்களாக எங்களை வணங்கிட வேண்டுமா நாங்கள் வேண்டல் செய்கின்றோம். ஆண்டவரே, இயற்கைக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் நாங்கள் இல்லாமல் தோழமையோடு எங்களுடைய உடன் படைப்புகள் என்கின்ற உணர்வோடு கூட அந்த வளத்தை பாதுகாக்கின்ற வகையிலும் பண்படுத்துகின்ற வகையிலும் நாங்கள் திகழ்ந்திட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் வேண்டல் செய்கின்றோம். வந்திருக்கின்ற இறை அன்பர்களின் உள்ளங்களிலே நீர் பேசியருளும் ராஜா. இன்றைய நாள் முதல் இயற்கையோடு இணைந்து இயற்கையின் மாசுகளை நீக்கி ஆண்டவரே, எப்பொழுதும் நீர் மகிழ்ச்சி கொள்கின்ற வகையிலே எங்கள் உலகத்தை சுற்றி இருக்கின்ற அனைத்து இயற்கை வளங்களை நாங்கள் பாதுகாத்து பராமரித்து நல்ல வளத்தோடு வாழ்ந்திட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் வேண்டல் செய்கின்றோம். இந்த உழவர் திருநாளிலே உழைப்பாளிகளையும் விவசாயிகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். அவர்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா விதமான தாழ்வுகளை எண்ணி பார்க்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் உழைத்து தந்திருக்கின்ற பொருட்களை கொண்டு நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகின்ற வகையிலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற காலத்தையும் அந்த உழைப்புக்கான இடத்தையும் கொடுக்கின்ற மக்களாக, பராமரித்து எடுக்கின்ற மக்களாக நாங்கள் திகழ்ந்திட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் வேண்டல் செய்கின்றோம். தொடர்ந்து நீர் காத்து கொள்ளும் ராஜா. நீரே எங்களுக்கு உணவாக இருக்கின்றீர், நீரே எங்களுக்கு வாழ்வாக இருக்கின்றீர், நீரே எங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கின்றீர். அத்தகைய முறையிலே உம்மை பின்பற்றி உமக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக என்றென்றும் நாங்கள் திகழ்ந்திட நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பெரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அண்ணந்த இறைவா. ஆமென். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உலகமே அவரது திருப்பெயரை ஏற்றிடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவர் செய்த கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாது. ஆமென். தாய் தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவின் அருளும் சிந்தையாளும் ஆவியாரின் உறவும் எந்த நாளும் நம்மோடு இலங்குவதாக. ஆமென். எங்கள் இறைவனுக்கு துதி மகிமை
மாற்றி உண்டாகட்டும்.